குடும்பம் கோயில குடும்பம் பாசமா எழுத்தில் புரிந்திடுமா குடும்பம் தீபமா குடும்பம் தென்றல கலக்கி திளங்கிடுமா ஏய் அப்பா வந்தாச்சு வாங்க வாங்க இது என் பொண்ணு அர்ச்சனா வணக்கம் இவர் விஸ்வநாதன் பெரிய எழுத்தாளர் நிறைய நாவல்ஸ் எல்லாம் எழுதியிருக்காரு கவர்மெண்ட்ல நிறைய பரிசுகள் வாங்கியிருக்காரு உட்காருங்க இவ மகாலட்சுமி வணக்கங்க என்னல பாதி மை பெட்டர் ஹாஃப் இவன் என் பையன் ராஜேஷ் அவர் மூத்த பார்ட் நான் மௌலி திஸ் இஸ் தேர்ட் பார்ட் என் தங்கச்சி அர்ச்சனா இதுக்கு இன்பிட்னு ஒரு பாட்டு இருக்கு அண்ணன் பிரேம் அவர் வெளில போயிருக்காரு அப்போ நீங்களாம் பாட்டா இருக்கீங்களா இல்ல எல்லாம் ஒன்னாதான் இருக்கு மகாலட்சுமி இவருக்கு ஒரு தங்கச்சி இருக்கா பேரு சௌந்தர்யா பேருக்கு ஏத்த மாதிரி அவ்வளவு சௌந்தர்யம் அண்ட் ஆல்சோ சீஸ் an advocate எனக்கு இப்ப கல்யாணம் வேண்டாம்பா கல்யாணம் உனக்கு இல்லடா பிரேமுக்கு அப்படியா ரொம்ப சந்தோஷம் என் பையன் முக்கியமான வேலையா வெளியில போயிருக்கான் அவன் வந்ததும் அவன்கிட்ட பேசிட்டு சம்மதம் நானா சம்பிரதாயத்தோடு வந்து பாக்குறோம் நீங்க உங்க தங்கச்சியை பத்தி சொன்ன எல்லா நல்ல குணத்தை விட என் பையன் அறிவாளி ரொம்ப அழகா இருப்பான் பெண்களை மதிப்பான் அப்போ கிளம்புறேங்க உங்க பையன்கிட்ட பேசிட்டு எனக்கு ஃபோன் பண்ணுங்க நான் வரேங்க வாங்க வரேம்மா சித்தி வர போறா என்னம்மா நீ ஏன் கல்யாணத்துக்கு என்ன அவசரம் வீட்டுல ஒரு பொண்ணு கல்யாணத்துக்கு ரெடியா இருக்கிறப்போ அவளை கல்யாணம் பண்ணாம ஏன் கல்யாணத்தை பத்தி பேசுறது அவ்வளவு சரியில்லைன்னு தோணுது ஏன்பா எனக்கு மட்டும் சரியா தோணுது எல்லாத்துக்கும் நேரம் காலம் வரணும்பா நாமளும் அவளுக்கு மாப்பிள்ளை பார்த்துட்டு தான் இருக்கோம் பேப்பர்ல விளம்பரம் கொடுத்துட்டு தான் இருக்கோம் எந்த மாப்பிள்ளைய பார்த்தாலும் அது சரியில்லை இது சரியில்லை மூக்கு சரியில்லை மொழி சரியில்லை எல்லாம் சரியா இருந்தா அவன் சம்பளம் சரியில்லை சம்பளம் சரியா இருந்தா அவன் வீட்டுல அதிகமா கூட்டம் இருக்குன்னு ஏதாவது ஒரு சாக்கு போக்கு சொல்லிட்டு தான் இருக்கா உங்க அண்ணி இந்த வீட்டுல இருந்தா இவளுக்கு புத்திமதியை சொல்லுவா அவளும் இந்த வீட்டுல இல்ல தனி கொடுத்துன்னு போயிட்டா மௌலி இவளை விட விளையாட்டு புள்ளியா இருக்கான் உனக்குன்னு ஒருத்தி வந்தா அவ இவளுக்கு நல்லது கெட்டதை எடுத்து சொல்லுவா இவளும் அவகிட்ட மனம் விட்டு பேசுவாப்பா இந்த பொண்ண நாமளா போய் பார்க்கல தானா வந்தது வேண்டான்னு சொல்லக்கூடாதுப்பா என்னதான் இருந்தாலும் தங்கச்சி இருக்கிறப்போ எனக்கு கல்யாணம் சரிப்பா நீ கல்யாணம் பண்ணிக்க வேண்டாம் ஒருத்தர் நம்ம வீடேறி வந்து பொண்ணு கொடுக்கறேன்னு சொல்றாரு அவரை மதிச்சு அவரை நம்ம வீட்டுக்கு அழைச்சிக்கிட்டு வந்த உங்க அப்பாவை மதிச்சு ஒரே ஒரு முறை அவங்க வீட்டுக்கு போய் பொண்ணு பார்த்துட்டு வந்துருவோம் முடிவே மெதுவா சொல்லிக்குவோம் இதுல என்னப்பா கஷ்டம் இருக்கு சரிம்மா நான் உங்க விருப்பத்துக்காகவே வரேன் நான் அங்க வந்து சொஜ்ஜி பஜ்ஜி சாப்பிட்றப்போவே என் முடிவு என்னன்னு நீங்க கேட்க கூடாது அப்புறம் 4 பேருக்கு முன்னாடி நான் உங்களை எதிர்த்து பேச முடியாது வேண்டாப்பா நீ எப்ப விரும்புறியோ அப்ப சொல்லு நீ பொண்ணு பார்க்க வரேன்னு சொன்னதே எனக்கு போதும் இன்னும் கொஞ்சம் வச்சுக்க என்ன நீ இவ்ளோ டென்ஷனா இருக்க இன்னும் உனக்கு கல்யாணமே ஆகல அதுக்குள்ள டெலிவரிக்கு நடக்கிற மாதிரி நடந்துட்டு இருக்க ஏய் இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும் நீ பார்த்தது இல்லையா இப்பதான் எல்லாத்தையும் சினிமால காட்டுறாங்களேப்பா சும்மா வளவளன்னு பேசிட்டு இருக்காத முத்தையா சார் வீட்டுல இருந்து ஒண்ணு பொண்ணு பார்க்க வராங்கன்றத மறந்துட்டியா சீக்கிரம் ரெடி ஆகு ப்ளீஸ் கம் இன் வாங்க இவர்தான் மாப்பிள்ளை பிரேம் வணக்கம் சார் என்ன மாப்பிள்ளை எதையோ தேடிட்டு இருக்காப்ல இருக்கு இல்ல எழுத்தாளர் வீடுன்னா ஓஹோ புஸ்தகம் அடுக்கி வைக்கலன்னு பாக்குறீங்களா அதை பார்த்து எழுதுறோம் சிந்திச்சு தானே எழுதுறோம் அப்ப நீங்க கண்டிப்பா எழுத்தாளர் தான் நீங்க ஒருத்தராவது என்ன எழுத்தாளர்னு ஒத்துக்கிட்டீங்களே பா வரப்போற அண்ணிய சீக்கிரம் பார்க்கணும் விஸ்வநாதன் பொண்ணை பார்க்கலாமே கண்டிப்பா அம்மா சௌந்தர்யா காஃபியை நான் எடுத்துட்டு வந்து கொடுக்க முடியாது நீதான் எடுத்துட்டு வரணும் வரியம்மா அது நீங்க எடுத்துக்கோங்க மாப்பிள்ளைக்கு தங்கச்சி தரட்டும் குடுமா இப்படி உட்கார் உட்கார் இவ வீட்ல தான் சாது கோட்ல புலி பேஷ் பேஷ் காஃபி ரொம்ப நல்லா இருக்கு ஏமா நீ தான் காஃபி போட்டியா இல்ல ஊத்தி கொடுத்ததுனா ஆனா போட்டது சரவணபவன் மாஸ்டர் ஆக்சுவலா நல்லா சமைப்பா இன்னைக்கு ரெடியார் அவசரத்துல ஹோட்டல்ல வாங்கிட்டோம் பரவாயில்ல பரவாயில்ல
கல்யாணமான புதுசுல என் பொண்டாட்டி கூட தான் காஃபி போட தெரியாது. எங்க அப்பா கிட்ட தான் கத்துக்கிட்டாங்களா? எங்க அம்மா சொல்லுவாங்க. உன் பிராக்டிஸ் எல்லாம் எப்படிமா இருக்கு? மனுஷங்க மனசுக்குள்ள ஆசையும் கோபமும் இருக்கிற வரைக்கும் எங்க தொழிலுக்கு எந்த பஞ்சமும் கிடையாது. உனக்கு ஆட்சேபனை இல்லைன்னா கல்யாணத்துக்கு அப்புறம் இந்த வக்கீல் தொழில விட்டுறியாமா? நோனோ, என்னால முடிஞ்ச வரைக்கும் ஏழைகளுக்கு நீதியும் நியாயமும் கிடைக்க கடைசி வரைக்கும் போராடிட்டு இருப்பேன். எந்த வகையிலையும் தர்மம் அழிஞ்சிடக்கூடாது. நான் ஒன்னும் உன்னை கம்பல் பண்ணல. உனக்கு விருப்பம் இருந்தா நீ கண்டினியூ பண்ண. ஏமா, என் பையனை பிடிச்சிருக்கா? டே, உன்னதான் கேட்க கூடாதுன்னு சொன்ன, பொண்ணை கேட்கலாம் இல்ல? சொல்லுமா. காலம் மாறி போச்சு. இப்பதான் நீங்க 2 பேரும் ஒருத்தர் சந்திக்கிறீங்க. மனசை விட்டு பேசிக்கங்க, மனசுல இருக்கிறத பரிமாறிக்கங்க, அப்புறம் ஒரு முடிவுக்கு வருவோம். என்னடா பிரேம்? எக்ஸாக்ட்லி யூ ஆர் ரைட். பட் அவங்களுடைய ஒபினியனும் கேட்கணும் இல்லையா? மத்தவங்களுக்காகவே வாதாடுறேன். இது ஏன் கேஸ் ஆச்சே, நான் பேசாம. 2 பேரும் கார்டனுக்கு போய் பேசிட்டு இருங்க. கொஞ்ச நேரத்துல நான் காஃபி எடுத்துட்டு வரேன். ஓ வேண்டாமா? சரி, நீங்களாவே வந்துருங்க. யாராவது ஒருத்தர் ஆரம்பிச்சு தானே ஆகணும். இப்படியே உட்காந்தா கோர்ட் டைம் முடிஞ்சிடும். அப்புறம் லஞ்சுங்க தான். அதுக்கெல்லாம் நாங்க பயந்தவங்க இல்ல. அது சரி, பயம் உங்களுக்கு எதுக்கு? சாப்பிட போறது நான் தானே. சிரிச்சிட்டீங்க, இப்ப பேசுங்க. கோர்ட்ல 1 or 2 hours நான் ஸ்டாப்பா பேசுவேன். ஆனா இப்போ எப்படி எந்த பாயிண்ட்ல பேசுறதுன்னு புரிய மாட்டேங்குது. நான் தானே பொண்ணு பார்க்க வந்தேன், நானே ஆரம்பிச்சிடுறேன். என் பேரு எம் பிரேம். எம்ன்னா முத்தையா, அப்பா பேரு. அனதர் எம், அம்மா பேரு மகாலட்சுமி. அம்மா பேர் இன்ஷியலா? அவங்க தான் எனக்கு எல்லாமே. இப்ப கூட அவங்க சொல்லி தான் நான் இங்க வந்தேன்.